அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த 2024 சித்திரை 18ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு மே 1ஆம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசமாகிறார். இப்போது இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள், இப்போது ரிஷபம் அவர் பலனை தரப்போகிறார். 12 ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். குரு பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க. ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட, ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. ஏன்னா சனி பயிற்சினா ரொம்ப பயப்படுறாங்க. இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ரெண்டாவது, கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க. குருவுக்கு அந்தணன், பொன்னவன், இப்படி அதாவது குரு தேவகுரு அசுரகுருன்னு 2 இதுவாக இருக்குது. இதில் தேவகுரு தான் குருவானவர், அசுரகுரு என்பது சுக்கிர பகவான். இதில் ஏன் நம்ம அசுரகுருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது இந்த அசுரகுருனுடைய வீட்டில் தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஓராண்டு பலனை தரப்போகிறார் தேவகுருவானவர். அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் குரு உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த கலைஞர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பொறுத்தவரையிலையும் இந்த ஒருவருடைய நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தால், குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க. குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார், பார்க்குற இடத்தையும் 5, 7, 9 அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார். எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார்? ஒரு ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம், இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. ஸ்தான பலம், இது என்னென்னா ஸ்தான பலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார். அப்போ மற்ற இடத்துல அவர் ஸ்தான பலம் இல்லை. அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குருவை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு, ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆதிபத்தியம் தாங்க முக்கியம். குரு எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார், இந்த ராசிக்கு அவர் எங்கே உட்கார்ந்துட்டுருக்கார், நல்லது செய்வாரா? ஆனால் குரு அதாவது கெட்டவன், அதாவது குரு பார்த்திலையா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார ஒழிய கெடுதல்ங்கிறது அந்தளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம். உங்களை பொறுத்தவரையும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது, எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது, எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம். அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை சொல்லிட முடியாதுங்க. இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்பொழுது தான் இது தூக்கிவிடும். கோச்சாரம் என்பது ஒரு 30% தான்.
இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓஹோன்னு இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சனி பகவான் 11ஆம் இடம், ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார், குருவும் 2ஆம் இடத்துல இருக்கார், ஓஹோன்னு இருக்கும், அள்ளி குவிக்கும், கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். இது 30% தான். 70% உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் இயங்கும். இந்த 30% தான் கோல்சாரம். இன்றைக்கி இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது 30% மட்டுமே. அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்கப் போகிறார், எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. இப்போது மிதுன ராசியினுடைய பலன்களை பார்க்கலாம். புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதை பொறுத்தவரையிலையும் என்னென்ன நட்சத்திரங்கள் இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னா, மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப்பபிள். ஏன்னா கேப்பபிள்னே சொல்லலாம். ஏன் கேப்பபிள்னு சொல்கிறேன்னா அதி புத்திசாலி. ஏன்னா யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அந்த நெளிவு சுழிவு தெரிந்த ஒரு காரியவாதிகள். கழுவுற மீனில் நழுவுற மீன்லேயும் சொல்லலாம். அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்க. இவங்களுக்கு இந்த குரு சாதகமான ஒரு பலனை தரப்போகிறதா, இல்லை பாதகத்தை தரப்போகிறதா, இல்லை நியூட்ரலாக இருக்க போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி குரு 12க்கு வரார். 11ஆம் இடத்துலேருந்து வந்த குரு இப்போ 12க்கு வரார். 11ங்கிறது ஒரு சாதகமான இடம். இது வரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது. என்னங்க சாதகமே ஒன்றும் நடக்கலை, நீங்கள் சாதகமாக இருந்தது. மற்ற கிரகங்கள் பாதகத்தை பண்ணியிருக்கோம். உங்கள் தசாபுத்தி இதுவே நம்ம 30% தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? கோச்சாரம் என்பது 30% பலன். அப்போது இது வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு நிலையில் 11ஆம் இடம் அற்புதமான இடத்துல இருந்து இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ போச்சாங்க எங்களுக்கு பலன்லாம் நெகட்டிவாக நடக்குமா, இல்லை குரு எவ்வளோதானா எங்களுக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு பயப்படாதீங்க. குரு பொறுத்தவரையும் 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துக்கு குரு வருகிறார் அப்படின்னா அவர் 10க்குடையவன். அவர் 7க்கும் 10க்கும் உடையவர். 12க்கு வரார் அப்படின்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம். வேலைக்கு உண்பது உறங்குவது, நல்லா பீஸ் ஆஃப் மைண்ட். 12ஆம் இடங்கிறது நல்ல திருப்தியான இடம், மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ 12ஆம் வீட்டில் குரு இருக்கான்னு சொன்னால் ஓரளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் மனுஷனுக்கு. என்னதான் 1008 வேலை இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் வீட்டில் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும், படுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அது அயன சயன போகம். அப்போ 12ஆம் இடம் சிறப்பாக இருக்காது. அது மட்டும் இல்லை, 12ங்கிறது அந்நிய மாநிலம், அந்நிய தேசத்துக்கு இண்டிகேட் பண்ணுற இடம். அப்போது இது குரு பகவான் உங்களை வெளிநாடு யாரெல்லாம் போகணுமோ அவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. செலவு பண்ணுற 12ஆம் இடங்கு செலவு ஸ்தானம். அப்போ செலவு சுப செலவாகவே அமையும். இப்போ காசு பணம் வந்தால் தானேங்க செலவு பண்ண முடியும். அப்படி செலவு இருந்தாலும் அது சுப செலவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு அம்சம். அப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காருன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனைத்தான் தரப்போகிறார் இந்த ஓராண்டு. பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், தாய். பாருங்கள், 4ஆம் இடத்துல கேது இருந்தது, இப்போது கேது இருக்கார். அப்போ உங்கள் தாயாருக்கு இவ்வளோ நாளாக உடம்பு முடியாமல் போச்சு, மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனீங்க, திருத்துப்புன்னு செலவு வச்சுது. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தவங்களுக்கு வண்டி வாகனம் பாதியில் நின்று போய் செலவு வச்சுது. இதெல்லாம் நடந்தது. ஏன் உங்களுக்கே தேக ஆரோக்கியத்தில் அப்பப்போ பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லையா? அங்கே கேது இருந்தால் நிறைய படுத்துனார் அவங்கள. கேது மாதிரி கெடுக்க யாராலையும் முடியாது. அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகம் அவுட்டு. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க நான் என்ன பலனே தெரிலங்க, தூங்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, ஆனால் சுகமாக இருக்கனால சுகமாக இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் கடந்த காலங்கள் கடந்த ஆண்டு இருந்தீங்கன்னு சொல்லணும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
அப்போ தாயாருக்கு இருந்து வந்த பிணி, அந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலாக அகன்று அவங்க நதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பாங்க. அதையும் தாண்டி வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழப்பு சவாரி நல்லா கிடைக்கும். நல்லா அற்புதமாக இன்னும் ஒரு வண்டி கூட வாங்கலாம். நீங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு டெம்போ ட்ராவல் வச்சு இன்னொரு டெம்போ ட்ராவல் வாங்கலாம், ஒரு ஆட்டோ இன்னொரு ஆட்டோ வாங்கி ஓட்ட விடலாம். இப்படி நேரம் நான் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது நேரம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் இந்த 4ஆம் இடம் அற்புதமாக இருக்கிறதால நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வண்டி வாகனங்கள் புதுசு வாங்குறதை பற்றியோ நீங்கள் திங்க் பண்ணலை. ஏன்னா அதுக்கான வாய்ப்பே அமையலை. ஆனால் இப்போ பாருங்கள், எதாவது வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமா, ஃப்ளாட்டு வாங்கலாமா, வண்டி பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாமா, இல்லை புதுசே இன்னொரு வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு கண்டிப்பாக வரும். அதையும் தாண்டி பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்க. உயர்கல்விக்கு தாராளமாக அனுப்புவீங்க. போன வருஷம் வரைக்கும் சொல்லியிருப்பீங்க, ஆனால் நீ ஏதாவது ஒரு டிகிரி சேர்ந்துக்கப்பா, ஏதாவது ஒரு ஐடி பாலிடெக்னிக் படிப்பா, அவ்வளோதான்ப்பா என்னால் முடியும் அப்படின்னு சொன்ன நீங்கள், இல்லை நீ வெளிநாடு போ, அங்கே போய் நீ படி, உன் விருப்பத்தை படி அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ரொம்ப தாராளமாக உங்களுக்கு மனசு மட்டும் இப்போ எப்படி மனசு தாராளமாக வரும்? அங்கே சட்டியில் இருந்தால் தானே அகப்பிக்கு வரும். அப்போது உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது, உங்கள் மனசும் கதவு திறக்குது. அப்போ பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க, நல்லா அவங்களும் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் தாயார் சுகஸ்தானம் உங்களுக்கு நீங்களும் சுகவாசியாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வாங்குறீங்க, பூமி வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு போய் கண்டிப்பாக இந்த ஆண்டு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது. நான் இடம் வாங்கினேங்க, வீடு கட்டினேங்க, ஃப்ளாட்டு வாங்கினேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளையும் படிக்க வைப்பீங்கன்னு சொல்கிறோம். அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை சனி பார்த்தது இது வரைக்கும். இப்போது சனி பார்த்துட்டு தான் இருக்கார். 6ஆம் இடம் ரணரோக சத்ருஸ்தானம், உங்களுக்கே உடம்பு முடியாமல் இருந்தது. அடுத்தது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டது, கடன் சுமை விழி பிதுங்க வைத்தது, இஎம்ஐ கட்ட முடியல. ஒவ்வொரு மாதமும் அதை இஎம்ஐ கட்டுறதுக்குள்ளே அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. 6ஆம் இடம் என்பது ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இடம். எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். தேகம் மட்டும் ஆரோக்கியம் இல்லைங்க, மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். வருவாய் நல்லா வரும். அதே நேரத்தில் கொடுக்கல் வார்த்தை நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள், ஈஸியாக கட்டுவீங்க, முடிச்சிடுவீங்க. நீங்கள் 10 வருஷம் போட்டிருக்கீங்க, இல்லை 2 வருஷம் போட்டிருக்கீங்கன்னா அது இந்த ஆண்டே கூட முடிச்சிடுவீங்க அந்த இஎம்ஐ. அந்த அளவுக்கு சாதனை புரிவீங்க. எதிரிகள் நிறைய உங்களை அலுவலகத்தில் மறைமுக எதிரி நேர்முக எதிரின்னு நிறைய பேர் இருந்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்காது, அவங்களே உங்களுக்கு சாதகமாக பண்ணுவாங்க. வெளிநாடு போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வெளிநாட்டு பயண திட்டம் கைகூடி வரும். இதுதான் 6ஆம் இடம். 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம், வெளிநாட்டு பயண திட்டம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம் அவமானங்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்கல. அதனால் கடந்த ஆண்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு டெட் அகைன்ஸ்டாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதே குறிப்பாக அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இந்த துறையே நான் தேர்ந்தெடுத்ததே தப்புப்பா, எப்படியோ நான் கலைத்துறைக்கு வந்துட்டேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டேன், வேணாம் நான் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வேறு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க மறுபடியும் தேடி அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பே வரும், பிரகாசம் ஆவீங்க. அதுபோலத்தான் எல்லாருக்குமே இந்த சுக்கிரன்னா வெறும் கலைத்துறை மட்டும் இல்லைங்க. இந்த வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலம், ஃபைனான்ஸு, மற்றபடி இன்சூரன்ஸு, இது போன்ற அதாவது தங்கம் வைரம், இந்த ஆர்னமெண்ட்ஸு, நகை வியாபாரிகள், துணி வியாபாரிகள், அதனுடைய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடம், மில்லு வச்சுருக்கிறவங்க, துணி மில்லு வச்சுருக்கிறவங்க,
இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், ஒரு திருப்பு முனை. கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு யோகமான காலம். அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும். அதில் ஒரு சந்தோஷம். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. வீட்டில் வயசான பெரியவங்க தேக ஆரோக்கியம். அப்பப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இதுலேயே இருந்தோங்க நாங்கள் அவங்கள. இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் வந்து நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த 8ஆம் இடம் சிறப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி வரும். 9ல் சனி பகவான் நல்லதே செய்ய போகிறார். 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 10ஆம் இடம் ராகு இருக்கிறார். தொழில் விருத்தி, நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் பெரிய விருத்தி அடையும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க தாராளமாக போகலாம். நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். ஏன்னா ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. 10ஆம் இடத்துல இருக்காருன்னா தொழிலில் பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க, சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க. 9ல் சனி பகவான் இருக்கிறது சிவனுடைய கடாட்சத்தால் நல்ல இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக சாதகமாக இருக்க போதா அப்படின்னா சாதகமாக இருக்க போது. செலவினங்கள் வீடு வாங்குறீங்க, வண்டி வாங்க போகிறீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க. இதெல்லாம் சுப செலவு தானுங்க. வெளிநாட்டு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. வீடு வாங்குறீங்க, மனம் வாங்குறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க, பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். கடன் காட்சிகள் பெரிய கடனில் இருந்தேங்க, பெருசாக அந்த கடனை அடைச்சாச்சுங்க, எனக்கு அதுவே போதுங்க என் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்த அசிங்க அவமானங்களாம் எவ்வளோ பட்டுட்டீங்க. இப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் அதற்கு மாறாக உங்களுக்கு ஒரு நல்லது வைபவத்தை செய்ய போகிறார். மற்றவங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்க போகிறது, ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது, மதிப்பு மரியாதை கூட போகும். சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.